கண்கள் மூடும் இந்த கிருபை மாத்திரம் ஒருவேளை அநேக ஆசீர்வாதங்கள் 4 மாதங்கள் கடையாக நின்று கொண்டிருக்கிறது. அதே ஐயா அம்மா கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பரலோகத்திலிருந்து சிங்காசனத்தில் இருக்கிறவர், பூலோகத்திலே ஒரு கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே அவர் அதிகமாய் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை கண்களை மூடி வேலையை முடிக்க போறோம். இதுவரை ஊழியத்தின் பாதையில தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்து வந்தது, அவர் கிருபை எங்களோடு இருந்து வந்தது. எங்கள் ஊழியத்தில் மாத்திரமல்ல, இந்த திருச்சபை ஊழியம் மாத்திரமல்ல, உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்பத்தின் வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில, நீங்க போன பயணங்களில, நீங்க செய்த வேலைகளில, நீங்க செய்த தொழிலிலே இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்தி வந்தார் என்பது உண்மை. அவரை ஆராதிப்பது அவருக்கு சிறந்த ஒரு காரியம். அப்படியே கண்களினோடு ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு சிறைச்சாலையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஒரு சிறைச்சாலை ஒரு கைதியாக சிறைச்சாலையில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த கிருபை வந்துச்சு. மகளே, அந்த கிருபை நான் கொடுக்கிறேன். என் ஊழியத்துக்கு வரியா? இந்த உலகம் என்னை உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் இந்த உலகம் என்னை புறக்கணித்தது. என் நண்பர்கள் என்னை புறக்கணித்தார்கள், உடன் பிறந்தவர்களை புறக்கணித்தார்கள். ஜெயிலில் அமர்ந்து கொண்டு எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் கிருபை என்னை ஆட்சி தேர்ந்தது. நான் ஒரு கைதியப்பா, உலகம் புறக்கணிக்கிற ஒரு மனிதன். ஆனால் நீங்கள் நேசிப்பீங்களா? அவர் அவள் நேசிப்பார், நிச்சயம் அவர் நேசிப்பார். அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன், அவர் பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டார். நான் என் தகப்பனாக என்னுடைய எல்லாவற்றையும் இயேசுவாக அவர் ஏற்றுக்கொண்டேன். இது ஏதோ கதையல்ல, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். அன்று கர்த்தருக்கு வாழ்க்கை ஒப்புக் கொடுத்தேன். எத்தனையோ உடைக்கப்பட்ட தருணங்கள் வந்தது, ஆனால் கர்த்தரோ அவர் கரத்தை கொண்டே பாதுகாத்து ஊழியத்தின் பாதையிலே அநேக பேரை கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எழுப்பும்படியாக கர்த்தர் இதுவரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். பாருங்க, உடைக்கப்பட்ட நேரத்தில் உதவி செய்ய யாருமே இல்லைங்கிற நேரத்தில் அது உண்மையோடு அந்த ஆத்துமா தாகத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிக்கிறார். அதே கண்களுக்கும் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே. வாழ்க்கை சொல்லலாமா? கிருபையே தேவ சமூகத்தை நானே மனதில் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எங்கள் கண்கள் எல்லாம் கண்ணீராய் மாறும். இதுக்காக சொல்லவில்லை, தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் செய்த நன்மைகளே ஆண்டவரே, எத்தனை முறைகளில் எத்தனை விபத்துக்கள் மத்தியில் இந்த தலை முதல் கால் வரை உச்ச பாதம் வரை எத்தனையோ அப்பா எலும்புகள் நரம்புகள் போயிட்டு இருக்கிற மத்தியில் எங்களை பாதுகாத்துக் கொண்டு ஒரு உடல்ல ஒரு ஸ்பாட்ல ஒரு பகுதியில ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா அவளால் தாங்க முடியாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருசிங்க கொள்குதாமலை வரையிலும் அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு எத்தனையோ முறைக்கு தருமாறிக்கு விழுந்த பொழுது அவர் கைகளிலும் காலிலும் ஆடி பாய்ந்த பொழுது அவர் தலையிலே முற்கடித்த வைத்து அழுத்த பொழுது கூட சொன்னார், சிறுவில் பிரிவிடும் போது இதாவே தாங்கள் சிறு அறியாது இருக்கிறார்கள். அப்படி கர்த்தர் தாய் பரிந்து பேசினதே கர்த்தர் இப்பொழுது கர்த்தர் பரிந்து பேசுகிறார்.
அவர் மறக்கவில்லை. அவர் உயர்த்துகிற தேவன். உங்க பிள்ளைகளை உயர்த்துகிற தேவன். உங்க குடும்பங்களை உயர்த்துகிற தேவன். உங்க தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்புகிறவர்கள் கர்த்தர். அப்பா, இதை மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க. பாடலை பாடி நான் அதை நிறைவு செய்ய போறோம். கர்த்தர் நல்லவர், பரவத்தை நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு மறைத்து விட்டு எங்கும் ஓடி தொலைய முடியுமோ? விட்டு விட்டு எங்கும் ஓடி தொலைய முடியுமோ? யோசிப்பார்கள், அவரை மறக்கவில்லை. நம்ம குடும்பத்தை கர்த்தர் இணைந்திருக்கிறார். அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா நன்மைகளையும் தேடி நம்மை ஆராதிக்கிறோம். தேடுவோ போல வளர்ந்துச்சாலும் ஆனால் இடங்களே அப்பா உயிரிழத்தில் வைக்க கர்த்தர் ஒரு அநேக முறை நாங்கள் பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு நாங்கள் விலகி போனால் கூட எங்கள் அதிகமாக நேசிக்கிற கர்த்தர் தெரியாதென்று மறுதலிச்சாலும் விடவில்லையே. வேறு போலும் தெரியாதென்று மறுதலிச்சாலும் விடவில்லையே. துரோகம் செய்தால் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தால் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை மறைச்சானா எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை மறைச்சானா எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உன் பிரசன்னத்தை விட்டு உம்மை விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உன் பிரசன்னத்தை விட்டு உம்மை விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உன் பிரசன்னத்தை விட்டு உம்மை விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? அநேக கஷ்டங்கள் வரும் பொழுதும், அநேக கவலைகள் வரும் பொழுதும், ஒரு பிரச்சனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உடைய பிரச்சனை எங்களை மூடு தகவலை பரிசுத்த ஆவியானவர்கள் மூடு என் அருகிலே வந்து மகளை மகளை உனக்கு என்ன தேவை என்பதை எங்கள் கர்த்தர் இதுவரைக்கும் சந்தித்து வழிநடத்தி வந்த கர்த்தர் ராஜா. எத்தனை சிக்கல்கள் வந்தாலும், எத்தனை கோடியால் வந்தாலும், அத்தனை இவங்க வாழ்க்கையை உரிந்து போடுகிற தேவன் ராஜா. எங்கே ஓடுகிற சமூகத்தை விட்டு உங்கள் சமூகத்தில் அமரும் பொழுது அப்போ அவருடைய பிரச்சனைகளை தேற்றும் தகப்பனே. எத்தனை மலைபோல பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரை பணிபோல மாற்றுகிற தேவன் தகப்பனே. அந்த கிருபைகளுக்காக நன்றி. 6 மாதங்கள் அன்பு திருச்சபை கடந்து வரும்படியா அவருடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்தித்து அப்ப அந்த 7-6 மாதத்தில் நன்றி செய்யும்படியா நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கும்படியாக சமூகத்தில் நிற்கும்படியாய் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேளையில் உள்ள தெய்வீக பிரசனம் இதுவரையிலே அசைவாடுவதற்காக நன்றி. மீதியாய் வருகின்ற எல்லா பகுதிகளிலும் உடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென், ஆமென்.